ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஃபெல்லாஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதையில் ஒன்று. எங்கே போனவங்களை இன்னும் காணலையே அப்படின்னு முணங்கிக்கிட்டே வாசப்படியை ஒரு கையால் பிடிச்சி பாதி தெரு வரைக்கும் உடம்ப வளைச்சு தெருக்கொடியை எட்டி பார்த்தா பங்கஜம்மா. அப்போ தான் வீட்டு வாசலில் சேலை தலப்பை வச்சு கையை தொடச்சிக்கிட்டே வந்து நின்னா மரகதம். என்ன மரகதம், பகல்லாம் காணவே இல்லை, வேலை சாஸ்தியோ அப்படின்னு பங்கஜம் கேட்க, அதெல்லாம் ஒன்றுமில்லக்கா, என்னவோ நினப்பில் நேரம் போயிடுச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போய் ரெண்டு வீட்டுக்கு நடுவில் இருக்கிற திண்ணையில் உட்காந்தாங்க. மணி 8 இருக்குமா அப்படின்னா பங்கஜம். இப்போத்தானே 7:30 அடிச்சுது, வேலையெல்லாம் ஆச்சுதா அப்படின்னு கேட்க, பங்கஜம் சொன்னா, வேலை ஆகி என்ன பண்ணுறது, பொழுதோட வீட்டுக்கு வந்தம்மா சாப்பிட்டம்மாங்கிற பேச்சே எங்கள் வீட்டு ஐயாவுக்கு கிடையாதே. கோயில் குளம்னு சுற்றிப்பிட்டு ராத்திரி மணி 9 10 அவங்க போகிறதும் இல்லாமல் அந்த பைய சோமுவையும் கூட்டிக்கிட்டு போயிடுறாவ அப்படின்னு சொன்னா பங்கஜம். சோமு வீட்டில் இல்லை, குரல் கேட்டுதே அப்படின்னு மரகதம் சொல்ல, அவன் அடிக்கிற கூத்தை எங்கே போய் சொல்கிறதுன்னே தெரியலை அப்படின்னு பங்கஜம் ஆரம்பித்தா. பக்தி ரொம்ப மீந்து போச்சு, விளக்கு வச்சா வீட்டிலையே தங்க மாட்டிக்கிறான், உபன்யாசம் கேட்க போகிறானா, போன வருஷமே பெயிலு, எப்போ பார்த்தாலும் சாமியும் பாட்டும்தான், கறி திங்க மாட்டானா, முட்டை கூட வேணாங்கிறான், அவங்களுக்கும் அந்த வாசம் இல்லாமல் சோறு இறங்காது, இவனோ அந்த தொட்ட கையை கழுவாமல் சோத்தை தொடாதேங்கிறான். இந்த 2 பேருக்கும் 2 சமையல் பண்ணால் என்ன ஆகும், கிடக்குது கழுதன்னு வெறும் ரசத்தோடு விட்டுட்டேன் இன்னைக்கு அப்படின்னு பங்கஜம் சொல்லி முடிக்க, என்னக்கா சமையல் அப்படின்னு மரகதம் கேட்டா. 6 மணிக்கு மேலே குப்பம்மா வந்தா, கடைக்கு போகிறேன்னா ஒரு 8 அணாவை கொடுத்து அனுப்பிச்சேன், 6 அணாவுக்கு இதோ இத்தினி நீளத்துக்கு 8 கெளுத்தி வாங்கியாந்தா, அதோட 2 மாங்காய் கிடந்தது, அதையும் போட்டு குழம்பு வச்சேன். அவனுக்கு தொட்டுக்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தோணலை, வெறும் ரசத்தோடு விட்டுட்டேன். எனக்கு ஒன்றும் முடியலை, காத்தால இருந்து 2 தோளும் என்ன குடைச்சல், அப்படியே இத்து போகுது. சின்ன பையன் ரமணி வேற, ரவைக்கெல்லாம் இருமி தொலைக்கிறான், தூக்கமாக வருது. இந்த லட்சணத்தில் 2 கறி 2 குழம்பு வைக்க யாரால முடியும்? பிள்ளையா பிறந்தவ இருக்கிறத திங்கணும், அது வேணா இது வேணா, சைவமா சைவம், இவனும் இவன் சைவமும். நான் என்னத்த பண்ண, மூஞ்சியை 3 முளை நீட்டிக்கிட்டு வெறும் ரசத்தை ஊற்றி திங்கும் அப்படின்னு மூச்சு விடாமல் கொட்டி அளந்தா பங்கஜம்மா. அதுக்கப்புறம் மரகதம் ஆரம்பித்தா. அதை ஏன் கேட்குறீங்கக்கா, எங்கள் வீட்டில் இருக்கிறவர் மத்தியானம் அப்படித்தான் பாருங்க, காலையில் ஆஃபீஸுக்கு போகும்போது முருங்கக்காய் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்க வறுவல் பண்ணுன்னு சொல்லிட்டு போனாவ, 11 மணி வரைக்கும் சாம்பாரை வச்சு சாதத்தையும் வடிச்சிட்டு உக்காந்துருந்தேன். கட்டையில் போவ காய்கறிக்காரனை காணவே காணும். மணியோ 11 அடிச்சிருச்சு. இதுக்கு மேலே யாரை பிடிச்சி கடைக்கு அனுப்ப, அவங்க 12 மணிக்கெல்லாம் வந்து இலைய போடுன்னு பரப்பாகலே. 2 வாழைக்காய் கிடந்தது, அதைத்தான் வறுத்து வச்சேன். இலைக்கு முன்னாடி வந்து உக்காந்ததும் மனுஷனுக்கு ஏன்தான் அப்படி கோபம் வருதோ தெரியலை. ஆண்டவனே, இந்த வாழைக்காய் கருமந்தானா அப்படின்னு தட்டோட வீசி எரிஞ்சாவ பாருங்க, நான் என்னக்கா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போதே கண்களை முந்தானையால் கசக்கிக்கிட்டா மரகதம். கடைசியில் நானும் அதை கையால் தொடலை, அப்படியே கிடக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சு வருத்தப்பட்டா மரகதம். பங்கஜம் உடனே பேச்சை திசை திருப்பி, அது கிடக்கட்டும், உன் நாத்தனார் முழுவாமல் இருந்தாலே, அபாசனாயி ஆஸ்பத்திரியில் கிடக்கா நீயே, என்னாச்சு, காகிதம் எதுவும் வந்துதா அப்படின்னு கேட்க, மரகதம் குரலில் துணி இறங்கி நல்லா இப்போ சத்தமாக பேச ஆரம்பித்தா. பார்த்தீங்களா, மறந்தே போனேனே, அபாசனம் இல்லை கிபாசனம் இல்லை, அவளுக்குத்தான் 7 மாதம் ஆயிடுச்சே, என்ன நடந்ததோ, காத்தாலேருந்து வயிற்று புள்ள அசையவே இல்லையாம், தடபுடலாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காவ, வயிற்று அறுத்து ரொம்ப மும்முரமாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வாசப்படியில் யாரோ செருப்பை கழட்டுற சத்தம் கேட்டுச்சு. அந்த செருப்பு சத்தத்திலேயே வந்தது தன்னுடைய கணவர் தான் புரிஞ்சுக்கிட்டா பங்கஜம்மா. 2 பெண்களும் எந்திரிச்சு நின்னாங்க. பங்கஜ அம்மாவுடைய கணவன் பெயர் சதாசிவம். மகன் சோமுவும் திருநீரும் நெத்தியுமா சிவப்பு பழமாக 2 பேரும் உள்ள நுழைஞ்சாங்க. மரகதம் ஏதோ ரகசியம் சொல்கிறது போல், ராஜியை அனுப்புங்கக்கா, வாழைக்காயை கொடுத்து அனுப்புகிறேன் சோமுவுக்கு அப்படின்னு சொல்ல, எதுக்குமா அப்படின்னு தயங்குனா பங்கஜம்மா. தம்பிக்கு தான் கிடக்கு, ராஜியை அனுப்புங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் போனா. அடுக்கலைக்கு வந்த பங்கஜம் மகனுக்கும் கணவனுக்கும் இலையை போட்டுட்டு, ஏட்டி ராஜி, அந்த வீட்டக்கா என்னமோ தாரேன்னா
போய் வாங்கியா அப்படின்னு சொல்ல, என்னது, என்ன வாங்கியார சொல்கிற இந்நேரத்தில் அப்படின்னு அதட்டலாக கேட்டார் சதாசிவம் பிள்ளை. அதுவா, நீங்கள் பெற்று வச்சுருக்கீங்களே ஒரு சைவ பழமா ஒரு புள்ள, அதுக்கு சாதத்துக்கு தொட்டுக்க ஒன்றும் இல்லை, அதுக்காக தான், இல்லாட்டி துரை கோச்சுக்குவார் இல்லை அப்படின்னு பங்கஜம் சொன்னான். அவளுக்கு தெரியும் பிள்ளைக்கிட்ட எந்த சமயத்தில் எந்த பாவத்தில் பேசுனா அவர் ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு. முற்றத்தில் கை கால் கழுவிக்கிட்டு இருந்தான் சோமு. இது எல்லாத்தையும் கேட்டு அவனுக்குள்ளேயே மெல்ல சிரிச்சுக்கிட்டான். பிறகு மாடத்தில் இருந்த திருநீரை அள்ளி பூசிக்கிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி போய் நின்று அருட்ஜோதி தெய்வமினை அப்படின்னு ஏதோ சொல்லி பாட ஆரம்பித்தான். சோமுக்கு வயசு 15 ஆகுது. அதான் மனுஷனுக்கு பித்து பிடிக்கிற வயசு. அது சமய பித்தா இருக்கலாம், கலை பித்தா இருக்கலாம், அரசியல் பித்தா இருக்கலாம், அல்லது அது பெண் பித்தாக கூட இருக்கலாம். சோமுவுக்கு அங்க வளர்ச்சி எல்லாமே முதிர்ற பருவம். அது முகம் குழந்த மாதிரி தான் இருந்தது. உடம்புலையும் மனசுலையும் தான் சதா ஒரு துடிப்பு ரொம்ப வேகமாக அந்த வயசில் அவனுக்கு பிறந்திருந்தது. மனம் சம்பந்தமில்லாத நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சது. உலகத்தையும் வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசு ரொம்ப பரபரத்தது. தாம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் புதுசாக தான் பிறந்தவைன்னு அவனுடைய மனசு நம்புச்சு. மற்றவங்களுக்கு யாருக்கும் இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அவனை சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயுமே அவனுக்கு கொஞ்சம் வெறுப்பு தான். சதா நேரமும் சிடுமூஞ்சியும் கலகலப்பு இல்லாமல் எதையோ நினச்சி ஏங்குறது போலயே அவனுடைய மனசு இருந்தது. வீடே வெறுத்து போச்சு. சோமுவுக்கு பிடிச்சது வேதாந்த பித்து தான். பொழுதோட வீட்டுக்கு வராமல் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஓடக்கரைக்கும் கொய்யாத்தோப்புக்கும் போய் விளையாடிட்டு ராத்திரி 7 மணிக்கோ 8 மணிக்கோ வீட்டுக்கு வந்து ஆடின களைப்பில் பாதி சோத்தை தின்னதும் திங்காததுமா அப்படியே சாப்பிட்டு தூங்கிடுறதா சோமுவுடைய வழக்கம். அதனாலேயே போன வருஷம் 8ஆப்பில் ஃபெயில் ஆயிட்டான். வீட்டில் வசவும் கண்டிப்பும் அதிகமாக இனிமேல் பள்ளிக்கூடம் விட்டதும் நேராக வந்து வீட்டு வாசலை மிதிக்கணும் அப்படின்ற கட்டளை பிறந்தது. ராத்திரி சாப்பாடு வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு தண்டனை வேற. வீட்டு வாசலில் அவனுடைய தம்பிகளான சீனாவும் ரமணியும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு மற்ற நேரம்லாம் தங்கச்சி ராஜு கூட விளையாண்டுக்கிட்டு இருக்க, சோமு மட்டும் எப்பயுமே கவலையான முகத்தோடைய புத்தகத்தையும் ஜன்னலையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்தான். பங்கஜம்மாவுக்கு இது எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தது. போதும் நீ படித்து கிழிக்கிறது, கொஞ்சம் காத்தாட வெளியில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி புத்தகத்தை பிடுங்கிட்டு அவனை வெளியில் அனுப்பி வச்சா. சோமுவோ தன்னுடைய அப்பாவை நினச்சி கொஞ்சம் பயப்பட தான் செஞ்சான். நீ போயிட்டு வா, அவங்க வந்தா நான் சொல்லிக்கிறேன். அவங்க மட்டும் வீட்லேயே தான் இருக்காவளா? கோயிலுக்கு போகாமல் அவங்களால ஒரு நாள் இருக்க முடியுதா? நீயும் போய் அந்த நடராஜர்கிட்ட எனக்கு நல்ல புத்தியும் தீர்க்காயசையும் படிப்பையும் கொடுடா ஆண்டவனேன்னு வேண்டிட்டு வா. அவங்க வந்தாகன்னா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஓட்டம். சீக்கிரம் வந்துடலா சோமு அப்படின்னு கத்திக்கிட்டே பங்கஜம்மா அவனை வழி அனுப்பி வச்சா. காதில் விழுந்ததோ என்னமோ 8 மணிக்கு சதாசிவம் பிள்ளை வரும்போது சோமு எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தார். ஆமாம், சோமுன்னு அவனை வறுத்து கொட்டிட்டீங்க. அவனுக்கு மட்டும் வீடே கதியா? நான் தான் என்ன பாவம் பண்ணிவிட்ட? இந்த ஜெயிலையே கிடக்க ஒரு கோயில் உண்டா, குளம் உண்டா, திருநாள் உண்டா, பெருநாள் உண்டா? என் தலைவிதி உங்களுக்கெல்லாம் உழைச்சி கொட்டி சாகணும்னு. என் வயிற்றில் பிறந்ததுக்குமா? பிள்ளைய பார்த்தா பாவமாக இருக்குது. என்னதான் அதிகாரம்னாலும் இப்படியா அப்படின்னு கண்ணை கசங்கி பங்கஜம் அழுக ஆரம்பிக்க, எங்கே சோமுன்னு தானே கேட்டேன் அப்படின்னு வம்மிக்கிட்டே பதில் சொன்னார் சதாசிவம். இனிமேல் விஷயத்த சொன்னால் எதுவும் பிரச்சனையாகாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தா பங்கஜம். கோயிலுக்கு போயிருக்கான், நான் தான் அனுப்பிச்சேன். நீங்கள் அவனை ஒன்றும் மூஞ்சி காட்டாதீங்க, பையனை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா பங்கஜம்மா. சரி நானே நினச்சேன், நாளையிலேருந்து வடக்க இருந்து ஒரு பெரிய மகான் வந்து லெக்சர் பண்ண போகிறாரு. அவர் பேர் அருளானந்தராமா, பெரியவராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பங்கஜம்மாவுடைய கணவர் முகத்தை துடைக்கிறதுக்காக டவலை எடுத்துக்கிட்டாரு. மாடத்தில் இருந்த திருநீரை எடுத்து பூசிக்கிட்டு, சரி இலைய போடு, என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தார். கத்திரிக்காய் வதக்கி குழம்பு அப்பளம் அப்படின்னு சொன்னதும் பங்கஜம்மாவுடைய கணவருக்கு மூஞ்சி வேற மாதிரி ஆச்சு. கோபத்தில் கடுகெடுத்து தான் போச்சு. என்னடி வச்சிருக்கேன்னா கத்திரிக்காய் வதக்கி குழம்பு அப்பளமா? 2 கருவாடு கூடவா கிடைக்கல? அது கூட போட்டு கொதிக்க வைக்க? சீச்சி, நாள் பூரா மனுஷன் குரங்கு தீனியா திம்பான் அப்படின்னு சலிச்சுக்கிட்டாரு சதாசிவம்.
அவர் பெரிய சிவபக்தர், ஆனால் நரமாமிசம் கேட்காம இருக்காரே, அது போதாதா? இது எல்லாமே பங்கஜம்மா வீட்டில் தினமும் நடக்கிற விஷயங்கள் தான். அதுக்கு மறுநாள்ல இருந்து சோமுவை அவருடைய அப்பா சதாசிவமே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார். சாமி, ஆண்டவனே, இந்த வருஷமாவது நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு ஆரம்பித்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக ஆரம்பித்தது சோமுவுக்கு. வாழ்வது மாயம், மண்ணாவது திண்ணம் அப்படின்னு சோமு தன்னுடைய மனசுக்குள்ளுக்க தானே அந்த அருளானந்தருடைய பிரசங்கத்தை சொல்லிக்க ஆரம்பித்தான். சுவாமி அருளானந்தரோ தொடர்ந்து 27 நாட்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். சோமுவுடைய மனசு பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சது. தாய் இல்லை தந்தை, இவர்களில் யாராவது முடிவில் என் கூட இருக்க போகிறாங்களா? எல்லாரும் ஒரு நாள் செத்து போவாங்களே. யாரையாவது நான் இல்லை என்னுடைய கல்வி இல்லை என்னுடைய சம்பாத்தியம் ஏதாவது காப்பாற்ற முடியுமா? என்ன முடியாது. அப்படின்னா இவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? நான் யாரு? இவங்க யாரு? வீடுன்றதும் சொந்தக்காரங்கன்றதும் அந்நியர்ன்றதும் இன்பமா துன்பமா எல்லாம் வெறும் பொய் அப்படின்னு அவனுடைய மனசு சொல்லிக்கிட்டு இருந்தது. சோமுவுடைய மனசு நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சது. மரணத்தை மனுஷன் வெல்ல முடியாது. ஆசையை துறப்பது மூலம் கடவுளை போய் அடைய முடியும். கடவுளை அடையிறதா? அப்படின்னா, அதாவது கடவுளை அடையிறதுன்னா உயிர்கள்லாம் மறுபடியும் பிறக்காம, இந்த பாச பந்தத்துலலாம் சிக்காம, பாவ காரியங்கள்லேருந்து மீண்டு நரகத்துக்கு போகாமல் அப்படியே கடவுளுடைய சரணாகதி அடைகிறது. ஆமாம், சரணாகதி அடைகிறது. ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம துறந்துடணும். இந்த அற்ப வாழ்க்கையிலேயே நம்ம ஆசை கொள்ளணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் சோமுவுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. அந்த இளம் உள்ளம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை தேடி தவிச்சது. அவன் கற்பனையிலேயே தவலோகம் இருக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாள் பிரசங்கத்தை கேட்கும்போதும் அவனுடைய மனசுக்குள்ள ஒவ்வொரு கற்பனைகள், ஒவ்வொரு கேள்விகள், தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அந்நியமாக பார்க்கக்கூடிய மனநிலை. மற்றொரு நாள் பிரசங்கத்தை முடிக்கும்போது ஹிமாலய சிகரத்தில் பனி செதில்கள் பாலம் பாலமாக இருக்குமாமே, அடுக்கடுக்காக மின்னி அப்படி பல பலன்னு ஆகுமாமே, மேகம் திரண்டு அப்படியே அருவி கொட்டுறது போல வெள்ளை கூந்தலை அப்படியே அருவியாக பாவிச்சு ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அந்த சிவபெருமானையே தன்னுடைய மனக்கண்ணில் கொண்டு வந்து பார்த்தான் சோமு. அதுக்கு காரணம் அருளானந்த சுவாமிகள் விட்டாரே அந்த கவிதை நயன்தான். அது ஏனோ சோமுவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சிவன்தான் இந்த லோகத்துக்கே குரு அப்படின்னு அவர் கொடுத்த அந்த பிரசங்கத்தை அவன் முழு மனசும் ஏற்றுக்குச்சு. ஹிமாலயம் போய் அந்த லோக குருவை தரிசித்து அவருடைய பாதங்களில் விழுந்து அவருக்கு பணிவிடை செய்யணுமா. அதுதான் பிறவியினுடைய பயனாவே ஏற்றுக்கிடணுமா. மற்ற கர்மங்களும் மற்ற ஆசைகளும் பந்தங்களும் தன்னை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தையும் அப்படியே துறந்துடணுமா. அப்படியே துறந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு போனால் அந்த குருவாகப்பட்ட சிவன் சோமுவை ஒரே தூக்கி இமயமலைக்கு மேலே எவரெஸ்டையும் தாண்டி கைலாயத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த சொர்க்கத்துக்கே அனுப்பிடுவாராம். சம்போ மகாதேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே படுக்கையை விட்டு எழுந்திருச்சான் சோமு. ஒரு நிமிஷம் தன்னுடைய மனக்கண்ணில் தன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு போக சோமு அப்படியே அங்கே உட்காந்துருந்தான். ஏது பிள்ளையாண்டா இன்னைக்கு இவ்வளவு விடிய எந்திரிச்சிட்டாரு, வா வா என்ன தேய்ச்சிக்க அப்படின்னு கூப்பிட்டா பங்கஜம்மா. சோமுவுக்கோ எண்ணங்கள்லாம் வேற மாதிரி தோண ஆரம்பிச்சது. இந்த கட்டைக்கு இதெல்லாம் எதற்கு அப்படின்னு அம்மாவை பார்த்து கேட்கணும் போல இருந்தது. இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சமாதானத்தில் அவன் எதுவுமே பேசலை. என்ன அப்போ நாளைக்கு என்ன ஆக போகிறோம்? அதை நினைக்கும் போதே இந்த மாய உலகத்தை விட்டு எரிஞ்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சோமுவுடைய மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு. பங்கஜம்மா கோபத்தில், ஏய் நிஜாரோட நிற்கிறத பாரு, போய் கோமணத்தை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அவனும் போய் உடைய மாற்றிட்டு வர்றான். அப்பா தலையில் எவ்வளோ முடி வெட்டிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்குறா பங்கஜம்மா. சோமு தன்னுடைய மனசுக்குள்ளேயே சொல்கிறான், முடி வெட்டிக்கிறது என்ன, மொட்டையே அடிச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு. சுருள் சுருளாக வளையமாக வாரி விட்டாலும் மறுபடியும் போய் ஒன்றா கொத்தா நின்றுக்கிற முடி தான் சோமுவுடையது. உங்கள் தாத்தாவுக்கு தான் இந்த மாதிரி சுருட்ட முடி அப்படின்னு மகனை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே என்ன தேய்ச்சி விட்டா பங்கஜம்மா. சோமுவோ சம்போ மகாதேவா அப்படின்னு சொன்னான். அவனுடைய மனசெல்லாமே நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு அப்படின்னு மறுநாளை பற்றின எண்ணத்தோடையே குதூகலமாக இருந்தது.
3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பெல்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு பெரிய லட்சியம் சோமுவுக்கு இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வேர்க்கடலை, பட்டாணி இதெல்லாம் வாங்கி திங்கிறதுக்காக கொடுத்த காசையெல்லாம் சேர்த்து வச்சு மேஜர் ட்ராயரில் ஒரு டப்பியில் போட்டு வச்சுருந்தான். அதை எடுத்து எண்ணி பார்த்தான். இந்த பாவ மூட்டை எல்லாத்தையும் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கணுமா என்ன? இது எல்லாத்தையும் இதோட களைஞ்சிட வேண்டியது தான் அப்படின்னு தீர்மானித்தான் சோமு. சோமுவோடைய மனசில் இப்போ அவனுடைய நண்பர்கள் எல்லாமே ஞானமே இல்லாத ஈன ஜென்மங்களாக தெரிய ஆரம்பித்தாங்க. அதனால் எந்த நண்பர்கள் கூடயும் அவன் சகவாசத்தை வச்சுக்கிறதே இல்லை. பள்ளிக்கூடத்து மாணவர்களோடு சேர்ந்து கொச்சையாகவும் விரசமாகவும் பேசி மகிழ்கிற அந்த தமிழ் வாத்தியார் இருக்கிறாரே, அவரெல்லாம் நரகத்துக்கு தான் போக போகிறாரு அப்படின்னு ஏதோ டிக்கெட்டு கொடுத்த புக்கிங் கிளார்க் மாதிரி தனக்குள்ளே தானே பேசிக்கிட்டு இருந்தான் சோமு. சோமு தன்னுடைய அப்பாவை நினைக்கும்போது ஊனை தின்று ஊனை வளர்க்கிறார் அப்படின்னு நினச்சான். அதாவது கறி சாப்பிட்டு தன்னுடைய கறியை வளர்த்துக்கிறாராம்மா. அவனுடைய அம்மாவை பற்றி நினைக்கும்போது அவங்கள ஒரு முட்டாள்னு நினச்சான். அவனுடைய மனசு என்னமோ தான் ஒரு பெரிய துறவு நிலையை அடைஞ்சது போலவே எப்பயுமே இருந்தது. இந்த அஞ்ஞான இருளில் இருக்கிற மானிட பிறவிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு மெய்ஞான தீபாவளியை நோக்கி இனிமேல் போக ஆரம்பிக்கணும். சுவாமி அருளானந்தர் வந்துட்டு போனதுடைய விளைவு தான் இது. ஹிமாலயத்தில் இருக்கிற லோக குரு, அதான் சிவன், அவருக்கு அடுத்தபடியாக தான் அப்படி ஆகணுன்றது தான் தன்னுடைய பிறவி லட்சியம்னு அவன் மனசுக்குள்ளே தானே நினச்சிக்கிட்டான். சம்போ மகாதேவா. அடுத்த நாள் காலையில் சட்டை, ட்ரௌசர் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒரு இடுப்பு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு மடியில் தான் சேர்த்து வச்சுருந்த அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி போனானே அந்த சித்தார்த்தன், அவனை மாதிரியே தன்னையும் நினச்சிக்கிட்டு போனான் சோமு. கோவில் வாசல் முன்னாடி போய் நின்றுட்டு கோபுரத்தை பார்த்து ஒரு வணக்கம் வச்சான். அங்கே 1 டஜன் பண்டாரங்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு அணாவை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து குளத்தாங்கரைக்கு ஓடினான். அங்கே அரச மரத்தடியில் இருக்கிற பழனிநாதன் முன்னாடி போய் கையில் இருந்த பணத்தை கொடுத்துட்டு அப்படியே குனிஞ்சு உட்காந்தான். என்ன தம்பி, மொட்டையா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு பதில் சொன்னா சோமு. வேணா தம்பி, கிராப்பு நல்லா இருக்கே அப்படின்னு பழனிநாதன் சொன்னதும், அப்பனே முடிய வெட்ட யோசிக்கிறோமே, ஒரு நாள் இந்த சடலத்தை வச்சு எரிப்பாங்களே, அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? முடி தெரித்த மன்னர்கள் கூட ஒரு நாள் இப்படி சாம்பலாத்தானே போனாங்க அப்படின்னு பழனிநாதனுக்கு ஏதோ குரு உபதேசம் சொல்கிற மாதிரி பேச ஆரம்பித்தான் சோமு. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அவன் மறுபடியும் கீழே குனிஞ்சுக்கிட்டான். அவன் மனசுக்குள்ள ஒரே பூரிப்பு, ஏதோ ஒரு பெரிய ஞான உபதேசத்தையே முன்னாடி இருக்கிறவனுக்கு கொடுத்தா மாதிரி. என்ன ஞானம், என்ன ஞானம், எனக்கு ஞானம் பிறந்துருச்சு அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளேயே தன்னை பாராட்டிக்கிட்டான். இனி பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்ச நாவிதன் கருகருன்னு வளர்ந்துருந்த அந்த முடியை மழிக்க ஆரம்பித்தான். அந்த பக்கம் பெட்டியில் சாத்தி வச்சுருந்த கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்தான் சோமு. ரொம்ப கோரமாக இருந்துச்சு. சோமுவுடைய கண்கள் தன்னாலேயே கலங்க ஆரம்பிச்சது. அவன் மறுபடியும் தன்னுடைய மனசை தேத்திக்க சம்போ மகாதேவா அப்படின்னு தனக்குள்ளே தானே சொல்லிக்கிட்டான். குளத்தில் இறங்கி 4 முழுக்கு போட்டுட்டு, பாசம், பந்தம், சொந்தம், செல்வம் இது எல்லாத்தையும் நான் திறந்துட்டு வடதிசை நோக்கி போகிறேன் அப்படின்னு தனக்குள்ளே தானே தீர்மானம் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். ஆமாம், வடதிசையை நோக்கி போகிறானா. இமயமலை அங்கே தான் இருக்கான். இமயமலை இங்கேருந்து ஒரு 1000 மைல் இருக்குமா? இருக்கலாம். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 மைல் நடக்க முடியாது? நிச்சயமாக முடியும். அப்படின்னா 100 நாள், அதாவது 3 மாதம் 10 நாள். அதுவே 2000 மைலாக இருந்தா அது போல் 2 மடங்கு. அவ்வளவு தானே, எப்படி இருந்தாலும் போயிட வேண்டியது தான் அப்படின்னு சோமு தனக்குள்ளேயே பேசிக்கிட்டான். அவனுடைய மனசுக்குள்ளே இமயமலையை பற்றின ஒரு பெரிய கற்பனையே ஓடிக்கிட்டு இருந்தது. போகிற வழியெல்லாம் புண்ணிய சேத்திரங்கள், எவ்வளவு தெய்வ பக்தர்கள், எவ்வளோ மகான், எவ்வளோ முனிவர்கள். இந்த கற்பனை எல்லாமே சோமுவோடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அவன் நடக்க ஆரம்பித்து 6 மணி நேரமாச்சு. அவன் போன வழியில் பரங்கிப்பேட்டைன்ற ஊர் வந்தது. அந்த ஊரில் அன்னைக்கு சந்தை. சோமு கடத்தெருவு வழியாக தான் நடந்து போய்கிட்டு இருந்தான். வேடிக்கையும் வியாபாரமுமா அந்த சந்தையே ரொம்ப களக்கட்டி இருந்துச்சு. அது ஏதோ திருவிழா கூட்டம் போல் மக்கள் அங்கே நிறைஞ்சு இருந்தாங்க. சோமு அந்த சந்தையை கடக்கும்போது அந்த தெருவீதியுடைய காட்சியெல்லாம் பார்த்து தன்னை மறந்து அங்கேயே நிற்கினான். அந்த தெருவில் ஒரு பொண்ணு நாவல் பழத்தை விற்றுக்கிட்டு இருந்தா. சோமு அந்த நாவல் பழத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த நாவல் பழம் விற்கிற பொண்ணு சத்தமாக தன்னுடைய வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தா. கல்கண்டு பழம், கருநாவப்பழம்
படி ஒரணா அப்படின்னு சத்தம் கொடுக்க சோமுவோடைய மனசுலையோ படி ஒரணாவா, பரவாயில்லையே, பள்ளிக்கூடத்துக்கு எதிர வண்டியில் வச்சு 4-5 பழம்தான் கூறு கட்டுவான், அதுவே காலனாக்கு விற்பானே அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டான். சோமுவுக்கோ நாவல் பழம்னா உயிர், அதுவும் அதில் உப்பு போட்டு தின்னா அப்பா, அதை நினைக்கும் போதே அவன் வாயில் எச்சில் சுரந்தது. அதுவும் இந்த பழத்தெல்லாம் பார்த்தா கண்ணங்கரையல்னு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு. அந்த பொண்ணை சுற்றி நிறைய கும்பல் கூட ஆரம்பிச்சது. காலனாவும் அரையனாவும் கொடுத்து கை நிறைய எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க, அங்கே இருந்த உப்பையும் சேர்த்து. அங்கே ஒரு கிழவரும் அந்த பெண்கிட்ட வந்து நாவல் பழம் வாங்க வந்தார். அரையனாவுக்கு பழம் கொடு குட்டி அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்க, அந்த கிழவருடைய வாய் அசைறதை பார்த்து சோமுவுக்கு சிரிப்பு வந்தது. அந்த பெண்ணோ ஒரு தாளில் நாவல் பழத்தை பொறுக்கி வச்சு ஒரு கை உப்பையும் அள்ளி தூவி அந்த கிழவர் கையில் கொடுத்தா. ஏய், என்ன கிழவன்னு பார்த்தியா, இன்னும் 2 பழம் போடுடி, வயசு பிள்ளைங்கன்னா மட்டும் வாரி வாரி கொடுக்குறியே அப்படின்னு அந்த கிழவர் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அடியாத்தே, இந்த கிழவனுக்கு இருக்கிற குறும்ப பாரடிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த தாத்தா கொடுத்த பணத்தை வாங்கி கல்லாவுக்குள்ளுக்க போட்டுக்கிட்டா. மீதி சில்லறைய குடுடி, ஏதோ உன் புருஷன் சம்பாதிச்சு கொடுத்ததை வாங்கி உள்ளே போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறியே அப்படின்னு அந்த கிழவர் சொல்ல, ஏ தாத்தா, என்ன வாய் நீளுது அப்படின்னு பழக்காரி சொல்ல, பாத்தியா, ஒரு ஆம்பளையே தொட்டுப்பிட்ட, என் மேலே உனக்கு அவ்வளவு பிரியமா அப்படின்னு கிண்டல் பண்ணார் கிழவர். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சோமுவுக்கு தாத்தா கையில் இருந்த பழத்தை பார்த்ததும் தான் வாயில் எச்சில் ஊறுச்சு. அந்த மொட்டை போட்ட பையன் தன்னையே பார்த்துக்கிட்டு இருந்ததை அந்த கிழவரும் கவனிக்க தான் செஞ்சார். இந்தாடா பையா அப்படின்னு சோமுவை பார்த்து கையசைச்சாரு. சோமுவுக்கு சூட்டில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த நாவல் பழக்காரியும் சோமுவை பார்த்தா. 2 பேரும் அவனை உத்து பார்த்ததில் அவனுக்கு ஆத்திரம் பொங்கிக்கிட்டு வந்துச்சு. நான் ஒன்றும் எச்ச பொறுக்கி இல்லை அப்படின்னு தாத்தா கையில் இருந்த பழத்தை தட்டி விட்டுட்டு, ஆனால் அந்த கிழவரோ சிரிக்க ஆரம்பித்தார். அட சுட்டி பயல, என்னமோ உன்னை பார்த்தா ஆசையாக இருந்தது, என் பேர பையன் மாதிரி இருந்தியேன்னு கொடுத்தேன், கோச்சிக்கிட்டியா அப்படின்னு அவனுடைய தலையை மெதுவாக தடவி கொடுத்தாரு. உங்கள் தாத்தாவுக்கு இதே மாதிரி சுருட்ட முடி அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன குரல் அவன் காதுக்குள்ளுக்க கேட்டுச்சு. அவனையும் அறியாமல் அவனுடைய கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இந்தாடா பையா, எதுக்கு அழுவுற, நீ யார் வீட்டு பையன் அப்படின்னு அந்த கிழவர் கேட்க சோமு எந்த பதிலும் சொல்லலை. உனக்கு என்கிட்ட கோபம் இல்லை, பரவாயில்ல, தாத்தா தானே, இந்தா பழம் தின்னு அப்படின்னு மறுபடியும் சோமு கிட்ட கொடுத்தாரு. எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா சோமு. சே, அப்புறம் எனக்கு வருத்தமாக இருக்கும், ஒன்னே ஒன்று சாப்பிடுயா அப்படின்னு கிழவர் கொடுக்க அவனால் அதை மறுக்க முடியல. அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல அதுக்கு மேலே நிற்க முடியாமல் நகல ஆரம்பித்தான். பாவம், யாரோ அனாதை, முகத்தை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு கிழவர் சொல்ல கேட்க, நான் அனாதையா, பிச்சைக்காரனா அப்படின்னு தன்னுடைய வாயில் இருந்த அந்த நாவல் பழத்தை எடுத்து கீழே துப்பிட்டான். அவனுடைய மனசு அப்போ அந்த கிழவன் மேலே அவ்வளவு கோபமாக இருந்தது. இந்த கிழவன் முகத்தில் அரைகிற மாதிரி ஒரு காலனாவுக்கு நம்ம பழம் வாங்கி திங்கலாம், காசு. தன்னுடைய மொட்டை தலையை மெதுவாக தடவி பார்த்துக்கிட்டே ஏமாற்றத்தோடு நடக்க ஆரம்பித்தான் சோமு. அதோ அந்த மரத்தடியில் வேர்க்கடலை பட்டாணி வறுக்கிறாங்க போல, அப்பா என்ன வாசனை அப்படின்னு அடுத்த இடத்துல இருந்த பண்டத்தை நோக்கி சோமுவுடைய மனசு போக ஆரம்பிச்சது. அவனுக்குள்ள இன்னொரு குரல் கேட்க ஆரம்பிச்சது. நாம் எங்கே போகிறோம், நம்மளுடைய லட்சியம் என்ன? அவனுக்கு நெஞ்சில் திகில்னு ஒரு எண்ணம். இந்த குரல் கேட்டதும் அவனுடைய மனசுலையும் உடம்புலையும் ஒரு புது துடிப்பு பிறந்தது. ஒரே ஓட்டமாக சந்தையோட திடல்லிருந்து ஓட ஆரம்பித்தான். கடத்தெருவை விட்டு சாலைக்கு ஓரமாக அவன் நடக்க ஆரம்பித்தான். ஆனால் ஏனோ இன்னும் அந்த சந்தையோடைய குரல் அவன் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவன் ஏன் அழுதுகிட்டே நடந்தான்னு அவனுக்கே தெரியலை. சிதம்பரத்துலேருந்து கடலூர் போகிற சாலையில் 15வது மைலில் அப்படியே ஒரு உடல் தள்ளாடி தளர்ந்து போய் வந்தது. அது வேற யாரும் இல்லை, இமயமலைக்கு போகிறானே நம்ம சோமு, அவன்தான். நடக்க முடியல, வயிற்றை அப்படி புரட்டிக்கிட்டு வருது. ஒரு சமயம் வலிக்குது, மறு சமயம் ஏதோ பசின்னு தோணுது. சுமை எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு வரணும்னு தோணுன சோமுவுக்கு சோறு இல்லாமல் வெத்து உடல் ரொம்ப சுமையாக தெரிஞ்சுது. இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு அதே இடத்துல ஸ்தம்பிச்சு நிற்கிறான். அவனால் ரொம்ப தூரம் வரைக்கும் பார்க்க முடியுது, ஆனால் அவனுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. அது கண்ணீராலையா இல்லை அவனுடைய பசியில் வந்த கிறுகிறுப்பான்னு தெரியலை.
இமயமலைக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. சிரமப்பட்டு ஒரு அடி எடுத்து வச்சாலே காலில் ஒரு நரம்பு குறக்குன்னு சுண்டி இழுக்குது. ஆ, என்ன வலி அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டான் சோமு. எவ்வளவு நேரம் தெரியல. எழுந்திருக்க மனசும் வரல. உடம்பு சுத்தமாக அவனுக்கு ஒத்துழைக்கலை. இருள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவ ஆரம்பிக்குது. மேற்கு திசையில் வானம் கொஞ்சம் கொஞ்சமாக சிவந்து அப்படியே கருத்தும் போச்சு. அந்த சாலை நெடுகிலையுமே ஒரே ஆலமர விழுதுகள் சடசடையாக தொங்கிக்கிட்டு இருந்தது. இருளை கண்டதும் பாவம் பிள்ளைக்கு பயத்தில் உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சாலையில் விளக்குகளும் இல்லை. இன்னைக்குன்னு பார்த்து நிலாவும் அங்கே இல்லை. வானத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு 4ஆம் பிறை வட்டம் மட்டும்தான் தெரிஞ்சுது. எங்கேயாவது ஒரு குடிசை கண்ணுக்கு தெரியாதான்னு எட்டி பார்த்தான் சோமு. 1-2 மைலாவது நடக்கணும். அப்போ ராத்திரி படுக்க, வீட்டில் படுக்க மெத்த, பஞ்சு தலவாணி, கம்பளி போர்வை இது எல்லாம் அவனுடைய ஞாபகத்துக்கு வந்தது. இதெல்லாம் என்ன விதி? பசிக்குதே, யார் வீட்லையாவது போய் சம்போ மகாதேவான்னு நிற்கிறதா? யாராவது பிச்சைக்காரன்னு விரட்டிட்டாங்கன்னா? வீட்டில் இருந்த அம்மாவோட ஞாபகம் அப்போ தான் அவனுக்கு வந்துச்சு. பாசத்தை கொட்டி மகனே மகனேன்னு பக்கத்தில் உட்காந்து சோறு போட்டு பரிமாறுவாளே அந்த அம்மா, ஆசை அம்மா. அவளுடைய நினைவு வந்ததும் அம்மா அப்படின்னு உதடுகள் துடிக்க அழுக ஆரம்பித்தான் சோமு. கொஞ்ச நேரத்தில் சி, இது என்ன பைத்தியக்காரன் போல் ஓடி வந்தேனே, இது என்ன கிறுக்கு அப்படின்னு தம்மேல தானக்கே கோவம் வர ஆரம்பிச்சது. இந்நேரம் ஊரில் வீட்டில் அம்மா என்னெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருப்பா. அப்பா ஊரெல்லாம் தெரு தெருவாக போய் தேடிக்கிட்டு இருப்பாரு. சோமுவை பார்த்தீங்களா, சோமுவை பார்த்தீங்களான்னு. சாப்பிடாம கொள்ளாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாரு. ஐயோ, என்னால் தான் எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு இருந்தான் சோமு. அழுகையை அடக்க முடியாதவன், அம்மா நான் வீட்டுக்கு வந்துடுறேம்மா, கொஞ்ச நேரத்தில் அம்மா நான் வீட்டுக்கே வந்துடுறேம்மா அப்படின்னு அந்த ஜன நடமாட்டமே இல்லாத சாலையில் தன்னோட குரலை அந்த இருட்டில் ஒழிச்சு அழுக ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் குமுறி குமுறி அவன் அழுததுக்கப்புறம்தான் அவனுடைய புத்தி கொஞ்சம் தெளிவாச்சு. நேரமும் இருட்டிருச்சு. மறுபடியும் வந்த வழியிலேயே வீட்டுக்கு போய் சேரணுன்னா எப்போ போகிறது? எப்படியும் விடிய காலையிலையாவது வீட்டுக்கு போயிடுவோம். இந்த இருட்டை, இந்த ராத்திரியை எப்படி கழிக்கிறது? அவனுக்கு அழுகையாக வந்தது. இதெல்லாம் என்ன விதி? விதி இல்லை, கொழுப்பு அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு தன்னைத்தானே திட்டிக்கிட்டான். சோமுவோட மனசை பற்றி இருந்த அந்த பக்தியின் வெறியும் வேதாந்த பித்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போக ஆரம்பிச்சது. பெத்தவங்களுக்கும் எனக்கும் என்ன பந்தம்னு நினச்சேன். பெத்த பந்தம்தான். பந்தம் இல்லாமலாம் என்னை வளர்த்தாங்க. நான் சிரிக்கும்போது சிரித்து, நான் அழும்போது அழுது, பாசத்தை யாரும் சொல்லி கொடுக்காமலே அதுவாகவே பிறக்குதே. அப்போ அதுதானே சொந்த பந்தம்? ஆமாம், சொந்த பந்தங்கள் தான். அது இருந்தால் தானே பாசமும் பக்தியும் நிலைக்கும். பந்தமும் பாசமும் இல்லைன்னா? சுவாமி அருளானந்தர் சொன்னாரே, லோககுரு, அவர் மேலே நான் வச்சிருக்க பக்தி அதுவும் ஒரு பாசம்தானே. அந்த சாலையில் இருந்த இருட்டில் அவனுடைய மனம் என்னெல்லாமோ சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தது. மறுபடியும் அவன் மனசு குழம்புன குட்டையாக மாற ஆரம்பிச்சது. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வெறும் இருள் தான். ரொம்ப தூரத்தில் ஒரு ரயில் போகிற சத்தம் கேட்டுச்சு. வானத்துலலாம் நட்சத்திரங்கள் வர ஆரம்பிச்சாச்சு. அந்த சாலை ஓரமாக பெரிய பெரிய ராட்சசன் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்த அந்த மரக்கூட்டத்துக்கு மேலெல்லாம் சின்ன சின்ன மின்மினி பூச்சிகள் அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்தது. திடீர்னு சரசரன்னு ஒரு சத்தம். எங்கிருந்து வந்தது? சோமுவுடைய கண்கள் அப்படியே அந்த இருளுக்குள்ளேயும் துளாவி தேடிச்சு. எங்க? என்னது? அதோ அதான், அதுவே தான். சாலையுடைய வலதுபுறத்தில் சோமு உட்கார்ந்துருக்க இடத்துக்கு நேராக 10 அடி தூரம் தள்ளி கடலை கொள்ளைக்குள்ளே இருந்து சாலைக்கு நடுவ உலக்க மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு வந்ததே. இருளில் கூட அது எவ்வளோ மினுமினுன்னு இருக்கு. பாம்பு, தப்பு தப்பு, சர்ப்பம், சர்ப்பராஜன். வாய் என்னெல்லாமோ சொல்லி குளறிச்சு சோமுவுக்கு. கையும் காலும் தன்வசம் இல்லாமல் உதறல் எடுக்க ஆரம்பிச்சது. சாஞ்சு உட்கார்ந்துருந்த அடிமரத்தில் முதுகு அப்படியே ஒட்டிக்கிட்டு எழுந்திருச்சான். எழுந்திருக்கும் போது மொட்டை தலையில் நறுக்குன்னு குத்துச்சு மரத்தோட துண்டு. அந்த உலக்கை அது சாலை மேலே ஏறி அப்படியே நீண்டு நகர்ந்து வர ஆரம்பிச்சது. வாய்க்கு வந்த என்னெல்லாமோ சொல்லி பயத்தில் குளற ஆரம்பித்தான் சோமு. பயம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்தியை கூப்பிட்டுச்சு. ஏறுமையில் ஏறி விலை ஆடு முகம் ஒன்று அப்படின்னு முருகனை துணை கலைக்க ஆரம்பித்தான் சோமு. அந்த உலக்க சாலையில் மறு இறக்கத்தில் சரசரன்னு இறங்கி அப்படியே மறைஞ்சு போச்சு. திடீர்னு மரத்துலேருந்து அதான்
அந்த உலக்க சுருண்டு வந்து தம்மேல தான் விழுந்து தன்னை இறுக்கி கட்டிருச்சோன்ற அளவுக்கு தனக்குத்தானே கற்பனை பண்ணிட்டு பயத்தில் ஓட ஆரம்பிச்சான். அந்த இருண்ட சாலையில் எந்த பக்கம் போகிறதுன்னே தெரியாமல் பயத்தில் அவன் ஓடிக்கிட்டு இருந்தான். அவனுடைய கால் நரம்புகள் எல்லாமே சோர்வடைந்து அவனுக்கு இன்னும் வலியை கொடுத்தது. ஆனால் என்ன செய்ய, கால்கள் நிற்காம படபடப்பில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச தூரத்தில் அப்படியே வலி தாங்காமல் குப்புற விழுந்தான். கீழே விழுந்தவனுக்கு கண்கள் அப்படியே இருண்டு போச்சு. பசி மயக்கத்திலையும் நடந்து வந்த களைப்புலையும் அந்த புழுதியிலையும் அசைவில்லாமல் அப்படியே மயங்கி கிடந்தான் சோமு. அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் அவனுடைய காதுகளுக்குள்ள ஜல் ஜல்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவனுடைய மனசு அது என்ன சத்தமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சது. ஒருவேளை கைலாயத்தில் தாண்டவமாடுற அந்த சர்வேஸ்வரனுடைய காலில் இருக்கிற சலங்கையுடைய ஒளியாக இருக்குமோ? மறுபடியும் அதே சத்தம் கேட்டது. ஜல் ஜல்னு வந்த அந்த சத்தம் அவன் பக்கத்தில் வந்ததும் ஹாவ் ஹாவ் அப்படின்னு அவன் பக்கத்தில் ஒரு ஆள் பேசுறது போல கேட்டுச்சு. எதிர்ரா அவன் நட ரோட்டில் படுத்து கிடக்கிறது அப்படின்னு ஒரு வண்டி ஓட்டுறவனுடைய குரல் கேட்க, இறங்கி போய் பாரேண்டா, நில்லு நானும் வர்றேன் அப்படின்னு அதே இடத்துல மற்றொரு குரலும் கேட்டுது. ஆனால் இந்த இரண்டு குரலில் ஏதோ ஒரு குரல் சோமுவுக்கு எங்கேயோ கேட்டது போல இருந்துச்சு. வண்டியிலிருந்து இறங்கின அந்த மனிதர் அந்த வண்டிக்கு கீழே கட்டியிருந்த ராந்தல் விளக்கை எடுத்துக்கிட்டு சோமு பக்கத்தில் நெருங்கினாரு. சோமுவுடைய பக்கத்தில் அந்த வெளிச்சம் வந்ததும் தன்னுடைய கண் இமைகளை அவன் மெதுவாக திறக்க ஆரம்பித்தான். அந்த ராந்தல் ஒளிப்பட்டு அவனுடைய கண்கள் கூசுது. அவன் மெதுவாக தன்னுடைய கைகளை ஊன்றி எழுந்து அங்கே உட்கார்ந்தான். உட்கார்ந்ததும் கண்களை கசக்கிட்டு விம்மி விம்மி அழுதான். அடடே, சந்தையில் பார்த்த பையன்ல நீ அப்படின்னு சோமு அழுகிறத பார்த்ததும் சந்தையில் நாவற்பழம் விற்க வந்தாரே அந்த பொக்கவாய் கிழவர் சொன்னார், உனக்கு இவனை முன்னாடியே தெரியுமா தாத்தா அப்படின்னு வண்டி ஓட்டிக்கிட்டு கூட வந்த வாலிபன் கேட்டான். தெரியாம என்ன, உன்ன மாதிரி ஒரு பேரன் அப்படின்னு அந்த வாலிபன்கிட்ட சொல்லிட்டு, நீ யாருடா பயல, இங்கே எப்படி வந்த, அதுவும் இந்நேரத்தில், எந்த ஊரு, என்னடா பையா எல்லாத்துக்கும் அழுவுற, சேச்சா ஆம்பளை பிள்ளை அழுவுறதாவது, எனக்கு வெக்கமாக இருக்கு, சரி நீ என் கூட வா, தோ பக்கத்தில் தான் வீடு இருக்கு, போய் பேசிக்கலாம், பசிக்குதாடா அப்படின்னு கிழவன் கேட்க, அப்படின்னு சொன்னான் சோமு. அவனை இழுத்து அணைச்சிக்கிட்டு, சரி நீ என் கூட வா, தோ பக்கத்தில் தான் வீடு இருக்கு, போய் பேசிக்கலாம், வௌத்த பசிக்குதுடா இந்த கிழவனுக்கு, வா அப்படின்னு அவனையும் இழுத்துக்கிட்டாரு அந்த கிழட்டு தாத்தா. இருக்கிற சொந்தங்களை உதறிட்டு வந்த சோமுவும் எல்லாரையும் தன்னுடைய சொந்தமாகவே பார்த்த அந்த கிழட்டு தாத்தாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த ரெட்டமாட்டு கட்ட வண்டியில் கூடையிலையும் வாழை இலை சருகுக்குள்ளேயும் குப்பை மாதிரி இருந்தது. உயரமான அந்த வண்டியுடைய சக்கரத்தில் காலை வச்சு மேலே ஏறினார் அந்த தாத்தா. சோமுவால் ஏற முடியலை. கிழவர் கொஞ்சம் கை கொடுத்தார். அந்த கிழவருடைய பேரன்தான் வண்டியை இப்போ ஓட்டினான். மடியில் இருந்த சுருட்டை எடுத்து பற்ற வச்சுக்கிட்டே சோமு கிட்டக்க பேசினார் அந்த கிழவர். பையா, நீ எங்கேருந்து வார, எங்கே போகிற, கேட்குறதுக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு சொன்னதும் சோமு, நான் வந்து இமயமலைக்கு போகலாம்னு, அவனுக்கு ஏதோ இதை சொல்லும்போது தொண்டை அடைச்சிது. இமயமலையா, அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வாலிபன், அதான் தாத்தா நீ கைலாசம்னு சொல்லுவியே அப்படின்னு சொன்னான். அட பைத்தியக்கார புள்ள, அந்த மலைக்கு இந்த சரீரத்தோட போக முடியுமால, காரைக்கால் அம்மையாரே தலையால் நடந்துள்ள போனாவ, நாமெல்லாம் செத்த அப்புறம்தான் போக முடியும். நீ பசலை, இன்னும் எவ்வளவோ அனுபவிக்க கிடக்கு. படித்து சம்பாதிச்சு கல்யாணங்காட்சி கட்டிக்கிட்டு புள்ள குட்டியெல்லாம் பெற்று என்ன மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த புத்தி வந்தால் சரிதான். இப்போவே வா, இது என்னடா கிறுக்குத்தனமால இருக்குது, எனக்கு கூட இல்லை அந்த மாதிரி புத்தியெல்லாம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு கிழவர் சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு பழைய நிகழ்ச்சியை நினச்சி சிரிச்சுக்கிட்டாரு. சோமுவுடைய குரல் மெல்லமாக ஒலிச்சுது, தாத்தா. கிழவர் உடனே என்னலே அப்படின்னு தோள் மேலே கை வச்சு ரொம்ப ஆசுவாசப்படுத்தினார். அவன் விம்மி விம்மி அழுக ஆரம்பித்தான். அழுதுகிட்டே சொன்னான், தாத்தா இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன் தாத்தா, வீட்டில் இருந்துகிட்டே சாமியெல்லாம் கும்பிட்டுக்குவேன் தாத்தா, அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்காம இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் தாத்தா, நீங்கள் மட்டும் என்னை எப்படியாச்சும் சிதம்பரத்தில் கொண்டு போய் சேர்த்துடணும் தாத்தா, நாளைக்கே நான் வீட்டுக்கு போயிடணும், உங்களை நான் மறக்கவே மாட்டேன் தாத்தா அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி அழுக ஆரம்பித்தான் சோமு. அந்த கிழவரோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிச்சார்.
என்ன தாத்தா சிரிக்கிறீங்க? என்னை கொண்டு போய் விட மாட்டிங்களா? சிதம்பரத்துக்கு வேண்டாம், புவனகிரியில் கூட விட்டா போதும், அங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சோமு சொல்ல தான் வந்த வழியையும் தூரத்தையும் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்து மலைச்சு போயிட்டான். சோமுவுடைய மனசுக்குள்ள கிளாஸ் டீச்சர் ராதாகிருஷ்ணன் எவ்வளோ அன்பாக பேசுவார், எவ்வளோ செல்லமாக கொஞ்சுவார், ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகாதவன்னு புகழ்ந்து பேசுவாரே. 2 நாள் வராட்டி வீட்டில் இருந்து போய் அவரை கேட்க மாட்டாங்களா? அவரும் வருத்தப்படுவாரே. சார், நான் இனிமே இப்படி செய்யவே மாட்டேன் அப்படின்னு ஏதேதோ நினைக்க ஆரம்பித்தான். தாத்தாவை பார்க்கும்போது அவனுக்கு, ஐயோ வண்டி இன்னும் வடக்கையே போய்கிட்டு இருக்கே, யார் இந்த கிழமை என்னை கொண்டு போய் விட மாட்டேங்கிறான், இன்னும் அதிக தூரத்துக்கு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு தோணுச்சு. தாத்தா மெதுவாக பக்கத்தில் இருந்து சொன்னார், தம்பி, வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. 3 மணிக்கு எவனாவது சிதம்பரத்துக்கு இலக்கட்டு ஏற்றிக்கிட்டு போவான். அப்போ உன்னையும் எழுப்பி வண்டியில் ஏற்றி விட்றேன், நீ போயிடலாம். ராத்திரிக்கு எங்கள் வீட்லையே சாப்பிட்டு படுத்துக்க. நானும் உன் வயசில் இப்படியெல்லாம் ஓடியிருக்கேன், அப்புறம்தான் தெரியும் அந்த சுகம் அப்படின்னு கிழவர் சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பித்தார். அவருடைய முகத்திலையும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான விஷயங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல ஞாபகம் வந்தது. தாத்தாவும் சிரிக்க, சோமுவும் அவரை பார்த்து சிரிச்சான். மறுநாள் விடிவுக்காக இருள் மெல்ல மெல்ல விலகிக்கிட்டு இருந்தது. புவனகிரி எல்லையில் கடக் கடக்குன்னு ஒரு ரெட்டை மாட்டு வண்டி சத்தம் கேட்டுச்சு. மாட்டின் கழுத்தில் இருந்த மணி சலசலக்க சக்கரத்துடைய ஓசை விட்டு விட்டு கேட்க ஆரம்பிச்சது. இலக்கட்டுகளுக்கு மேலே குளிருக்கு கோணிப்பைய போத்தி சோமு படுத்திருந்தான். சோமுவுக்கு ஊர் பக்கம் நெருங்குறதுல பயமும் இருந்தது, மகிழ்ச்சியும் இருந்தது. உறக்கம் களைஞ்சு அவன் எழுந்து உட்கார்ந்தப்ப சிதம்பரம் 1 மைல் அப்படின்ற கல்லை பார்த்தான். அவனுடைய மனசு குதூகலத்தில் அப்படியே குதிக்க ஆரம்பிச்சது. வண்டிக்காரன் மாடுகளுடைய மூக்கணாங்கயிற பிடிச்சி இழுத்தான். வண்டி நின்றுச்சு. வண்டியிலிருந்து சக்கரத்தை பிடிச்சி மெதுவாக கீழே இறங்கினான் சோமு. அதுக்கப்புறம் சோமு சொன்னா, ஐயா, உனக்கு கோடி நமஸ்காரம், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். தாத்தா கிட்ட போய் இதை சொல்லு, அவர் தங்கமான தாத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்களில் கண்ணீர் வடிச்சான் சோமு. வண்டிக்காரன் சந்தோஷத்தில் வாய் விட்டு சிரிச்சான். தம்பி, வண்டி உறவு வண்டியோட போயிடக்கூடாது. நான் வாரம் சந்தைக்கு வருவேன், தாத்தா கூட வருவார். மார்க்கெட்டில் அந்த மேக்கால கேட் இருக்கே, அங்கே தான், வந்து பார்க்குறியா அப்படின்னு கேட்க, அவசியம் வரேன், தாத்தாவுக்கு என் நமஸ்காரத்தை சொல்கிறியா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஓட ஆரம்பித்தான் சோமு. அவன் அந்த தெருவுக்கு வந்து சேரும்போது வீட்டு முன்னாடி பெண்கள்லாம் சாணம் தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் போட்டிருந்த சோமு குளிருக்கு அடக்கமாக கைகளை தோள்களில் கட்டினவாறு வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருந்தான். அவன் தன்னோட வீட்டுக்கு வரும்போது பங்கஜத்தம்மா வாசலில் கோலம் போட்டுட்டு உள்ளே நுழையிறதுக்காக நின்னான். சோமு ஒரே ஓட்டமாக ஓடி வந்து அம்மா அப்படின்னு விற்கிற குரலில் கூப்பிட்டான். அந்த குரல் ஏதோ அறகுறையாக தான் அவளுடைய காதில் விழுந்தது. போ போ, விடிஞ்சதா அதுக்குள்ள அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு திரும்பினவ, அம்மா நான் அம்மா சோமு அப்படின்னு ஓன அழுக ஆரம்பிச்சான். அட பாவி, இது என்னடா கோலம் அப்படின்னு கையில் இருந்த கோலப்பொடி டப்பாவை போட்டுக்கிட்டு புள்ளைய தூக்கி வாரி வச்சுக்கிட்டா பங்கஜம்மா. சோமுவால் அழுகையை அடக்கவே முடியல. நான் பண்டாரமாக போயிடலான்னு நினச்சி போனேன்னா போன வழியில் உன் ஞாபகம் வந்துடுச்சுமா அப்படின்னு ஓன்னு கதறி அழுக ஆரம்பிச்சான். அட பைத்தியக்கார புள்ள, என்னை விட்டுட்டு நீ போலாமா? தாயில் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு நீ படிச்சது இல்லையாடா? வாடா வா, உள்ள வா அப்படின்னு ஒரு கையில் அவனை பிடிச்சு மற்றொரு கையில் தன்னுடைய கண்ணீரை தொடச்சிக்கிட்டே உள்ளுக்க போனான். பார்த்தீங்களா உங்கள் பிள்ளைய, அத்தை வீட்டுக்கு போயிருப்பான்னீங்களே, சந்நியாசம் போயிட்டு திரும்பியிருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சா பங்கஜம்மா. ஏண்டா, உனக்கு நல்ல எழுத்து நடுவில் இருக்கையில் கோண எழுத்து எங்கே குறுக்க போச்சு? அட பரதேசி பயவுள்ள, அழகா இருந்த கிராப்பை எடுத்துப்புட்டு, ஐயோ சரி அந்த மட்டில் வந்து சேர்ந்தியே, கண்ணு மூஞ்சியும் பார்க்க சகிக்கலை, போ போய் பல்ல விளக்கி மூஞ்சி முகத்தை கழுவிப்புட்டு சாப்பிடு. அடியே, வட்டில் எடுத்து வச்ச பழையதை போடு, இந்தா நானும் வந்துட்டேன் அப்படின்னு சாமி கும்பிட கூடத்துக்கு போனார் சதாசிவம் பிள்ளை. அப்போதுதான் படுக்கையிலிருந்து 2 தம்பிகளும் ராஜியும் எழுந்திருச்சாங்க. அண்ணனை பார்த்ததும், எங்கன்னா நேதெல்லாம் போயிட்ட அப்படின்னு கேட்டாங்க. ராஜி அவன் மொட்டை தலையை பார்த்து வாயை பொத்திக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சா. அவனுக்கும் அது கொஞ்சம் வெக்கமாகவும் வருத்தமாகவும் தான் இருந்தது.
இங்கே பாருமா ராஜிய என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு கத்திக்கிட்டே அவளை பிடிக்கிறதுக்கு ஓடினான் சோமு. வீட்டுடைய கூடத்தில் சாமி படத்தை அருகே நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சதாசிவம் பிள்ளை. அவருடைய கால்களை ஓடி போய் கட்டிக்கிட்டா ராஜி. குழந்தைய ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சதாசிவம் பிள்ளை. அடுக்கலையிலேருந்து பங்கஜத்தம்மாவுடைய குரல் மறுபடியும் கேட்டுச்சு. அது கேட்டதும் சோமு அங்கே சாப்பிட போனான். வட்டில் பழையதை புளிஞ்சு வச்சு முதல் நாள் வச்ச மீன் குழம்ப அகப்பையில் எடுத்து ஊத்துனா. என்ன ஊத்தவா அப்படின்னு சோமுவை பார்த்தா பங்கஜம். இதோட இந்த கதை முடிஞ்சுது. மீண்டும் வேறொரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டர்ஸ். இது உங்கள் ஸ்டோரி ஃபெல்லாஸ்.